வாருங்கள் ஷேர்ஷா, அமருங்கள். நீங்கள் குரான் படித்துக் கொண்டிருந்தீர்களா? ஆம். நீங்கள் இஸ்லாமியர்களின் கலாச்சாரத்தை கற்றுக்கொள்கிறீர்களே, உண்மையிலே அது பாராட்டத்தக்க விஷயம்தான். ஏனென்றால் மிக விரைவில் எனக்கு அதற்கான அவசியம் வரப்போகிறது. ஏன்? நீங்கள் ஏதாவது பரீட்சை எழுத போகிறீர்களா? அப்படியே நினைத்துக் கொள்ளுங்கள் ஷேர்ஷா. தாய் தன் குழந்தைகளுக்கு கலையையும் கல்வியையும் கற்றுக் கொடுப்பது ஒரு பரீட்சை தானே. என் குழந்தைகளுக்கு முகலாய கலாச்சாரத்தையும் இஸ்லாமத்தையும் நானே கற்றுத்தர விரும்புகிறேன். ஆகையால் முதலில் நான் கற்றுக்கொண்டால் தானே அவர்களுக்கு கற்றுத்தர இயலும். உண்மை கூற வேண்டும் என்றால் உங்களைப் போல் யாரும் இல்லை ஜோதா பேகம். அது மட்டுமல்ல ஷேர்ஷா, நீங்களும் தான் தேர்வு எழுதியாக வேண்டும். இஸ்லாமத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் இந்து கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்து தர்மத்தை நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தர இயலும். ஆனால் நான் எந்த சாக்கும் சொல்லக்கூடாது ஷேர்ஷா. உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தர நீங்கள் அதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். कर्मण्येवाधिकारस्ते महाबलेषु कदाचन मकर्मफल हेतुर्भुर माते संगोस्तव कर्मणि. குழந்தைகளே, இது கீதையில் 2வது அதிகாரத்தில் 47வது ஸ்லோகம். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு மனிதன் அவன் கடமையை மட்டும் செய்தால் போதும். அவன் அவனது பலனை எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் அவன் சேவையை பொறுத்தே பலன் இருக்கும். நீங்கள் கீதை உபதேசத்தை எங்கே பெற்றீர்கள்? நீங்கள் மட்டுமே கற்றுக்கொண்டிருப்பதாக நினைக்கிறீர்களா? எவ்வாறு தாங்கள் என் தாயாரிடம், சலிமா பேகத்திடம், ஜாகிரிடம் கற்கிறீர்களோ அதே போல நானும் மற்ற மதத்தை பற்றியும் அதன் கலாச்சாரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தோடர்மல் அவர்களிடமிருந்தும், மான்சிங் அவர்களிடமிருந்தும் மற்றும் ஆக்ரா, மதுராவில் இருக்கும் பண்டிதர்களிடமிருந்தும் நான் கற்றுக்கொள்கிறேன். ஜோதா பேகம், நாம் இருவரும் ஒரு உதாரணம். ஒரு இந்து மற்றும் முகலாய கலாச்சாரத்தின் சங்கமம் நாம். நம் குழந்தைகளுக்கும் இந்த இரு மதங்களின் பொக்கிஷங்கள் கிடைப்பதை நினைத்து நான் மகிழ்கிறேன். நிச்சயமாக அவர்கள் நம் இருவருக்கும் சாட்சியாக விளங்குவார்கள். ரேஷம், இங்கிருந்து சென்று விடு. ஷேர்ஷா உள்ளே இருக்கிறார். பிறகு வா. என்ன? வணக்கம் ஷேர்ஷா. ஜோதா, நீதான் ரேஷம்க்கு புரிய வைக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் இங்கு வருகிறார். ஷேர்ஷா அவரை பார்த்து விட்டால் பிறகு கோபப்படுவார். ரேஷம் கான் என்ன கூறினார்? ஜோதா, உன்னுடைய நெருங்கிய தோழியாக ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அவர்களிடமிருந்து சற்று தள்ளி இரு. மோத்தி, ரேஷம் கான் என்ன கூறினார் என்று கூறு. மருத்துவர் அவர்களை நீ மகாமங்காவிடம் அனுப்பி வைத்தாயா? ஆம், ஆனால் மருத்துவரின் சிகிச்சையை பெற்றுக்கொள்ள அவர் மறுத்து விட்டார். இது சரியில்லையே. எங்கே செல்கிறாய் ஜோதா? மோத்தி, நான் வந்து விடுகிறேன். இல்லை ஜோதா, ருக்கியா பேகத்திற்கு இதை பற்றி தெரிந்து விட்டால் பிறகு கோபப்பட்டு விடுவார். அதோடு ஷேர்ஷாவிற்கு தெரிந்து விட்டால் பிறகு அவர் என்னை மன்னிக்கவே மாட்டார். யாருக்கும் எதுவும் தெரியாது மோத்தி. நான் இப்பொழுதே வந்து விடுகிறேன். ஜோதா, நானும் முன்னோடு வருகிறேன். உன்னை இவ்வாறு தனியாக நான் விட மாட்டேன். ஆதஹம் ஆதஹம் ஆதஹம், நீ பிறந்த பொழுது மிகவும் அழகாக இருந்தாய். மிகவும் மகிழ்ந்தேன். உனக்கு ஆதகம் என்ற பெயரை நான் தான் வைத்தேன். ஆதகம், என்னுடைய மகன், நீ பிறந்தவுடன் உன் தாய் எப்படி உணர்ந்தாள் தெரியுமா? அவள் ஒரு மகாராணி என்று. மகாராணி. நிஜமாகத்தான். ஜோதா, நான் மீண்டும் கூறுகிறேன், வா சென்று விடுவோம். ஒன்று சொல்லவா? நான் உனக்கு
பேகம் சாஹிபா, இவரின் நிலையை பார்த்தீர்களா? ஒரு காலத்தில் இந்த ஆக்ராவை பார்த்து நடுநடுங்கிய அதே மகாமங்கா தான் இவர். ஆனால் இன்று எதையும் சாப்பிடுவதோ பருகுவதோ இல்லை. இவரை பார்க்கவே பாவமாக உள்ளது. நீங்கள் வெளியே செல்லுங்கள். ஜோதா, மகாமங்கா அவர்களே, இங்கே பாருங்கள், பல நாட்களாக நீங்கள் எதுவும் உண்ணவில்லை. இதை சிறிது உண்ணுங்கள். இப்படியே இருந்தால் எப்படி? தாங்கள் எதுவும் உண்ணவில்லை என்றால் மருந்து எவ்வாறு உங்கள் உடலில் வேலை செய்யும்? என் மீது உங்களுக்கு அக்கறை அல்லவா? அனைவருக்கும் தான் உங்கள் மீது அக்கறை. அப்படியா? தாங்கள் இங்கு நான் எவ்வாறெல்லாம் கஷ்டப்படுகிறேன் என்று பார்க்க வந்தீர்கள். பேகம் ஜோதா, நீங்கள் ஆடும் நாடகம் எனக்கு நன்றாக தெரியும். அவ்வாறு எதுவும் இல்லை. நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீர்கள்? வாயை மூடு. பேகம் சாஹிபா, நீங்க வர வேண்டாம் என்று நான் முன்பே கூறினேன் அல்லவா? அடிமையே, உன் எஜமானியிடம் தெளிவாக கூறு. இவளுடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, இவளுடைய கரிசனமும் எனக்கு தேவையில்லை. இந்த பெண்ணிற்கு இதை புரியவை. இவளெல்லாம் எனக்கு உதவி செய்ய தேவையில்லை. ஏனென்றால் இவள் ஒரு ராஜ புத்திரி, நானோ ஒரு முகலாயர். இவளை அவளுடைய இடத்தில் இருக்கச் சொல். புரிகிறதா? இந்த மகமாங்காவை சந்திப்பதற்கு இவள் மறுபடியும் வந்துவிடக் கூடாது. சென்று விடு இங்கிருந்து. ஜோதா, வா, சென்று விடுவோம். வா ஜோதா. ஜோதா, செல்வோம். செல். ஹுசூர், தாங்கள் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் ஹுசூர்?